ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவி புவி சேனல். இன்றைக்கி நம்ம கிளி மீன் மண்டையில் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடவுளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எப்போவுமே மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு கம்பல்சரி போடணும். அப்போ தான் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோங்க. அதையும் அதில் சேர்த்துக்கிறலாம். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கிரும். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நம்மளுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச மசாலா தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து நல்லா ஊற போட்டு வச்சுக்கோங்க. அதை நல்லா கரைச்சிட்டு அதில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நாங்கள் எப்போவுமே மூடி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி அதில் போட்டுருவோம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் கொதிக்கும் போது. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வர்ற வரைக்கும் கொதிக்கட்டுங்க. நம்ம இன்றைக்கி ஒரு மீனோட மண்டையை தாங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த மீன் பேர் கிளி மீன்க, அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மீன் வந்து ப்ளூ கலரும் க்ரீன் கலரும் கலந்தாப்படி இருக்கும். அதனால் அதுக்கு பேர் கிளி மீன் சொல்லுவாங்க. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிடலாங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மீன் நம்மளுக்கு சூப்பராகவே வந்துருந்துச்சுங்க. எங்களுக்கு இன்றைக்கி மீன் குழம்பு அருமையாக வந்துருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.